தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்றுருக்கேன். அப்ப கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தா இங்க நான் அவைலபிளா இருக்கணும். அவங்க இல்ல நீங்க அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 இருந்து என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்கு. அங்க தங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால விலாசம் அது எங்க இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டு இருக்கேன். கட்சியினுடைய பணி இன்னைக்கு அதிகமா இந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்க நிப்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்றுருக்கேன். அப்ப கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தா இங்க நான் அவைலபிளா இருக்கணும். அவங்க இல்ல நீங்க அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 இருந்து என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்கு. அங்க தங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால விலாசம் அது எங்க இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டு இருக்கேன். கட்சியினுடைய பணி இன்னைக்கு அதிகமா இந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்க நிப்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன தெரிவித்தார் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அண்ணாமலை பொறுத்த வரைக்குமே தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே தனக்கு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு வருத்தத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக தனக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்பது அவருடைய முக்கிய குற்றச்சாட்டாக, அவருடைய ஆதரவாளர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் 234 தொகுதிகளுக்குமே பொறுப்பாளர்களை அறிவித்து பாஜக தலைமை என்பது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பில் 6 தொகுதிகளுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுப்பாளராக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அவரை நியமித்திருந்தார்கள். அந்த பொறுப்பாளருடைய வேலை என்பது பிரச்சாரங்களை திட்டமிடுவது, பிரச்சாரத்திற்கான அந்த களத்தை அமைத்து கொடுப்பது, வருகின்ற தலைவர்களுக்கு அந்த பிரச்சார வியூகங்களை அமைத்து கொடுப்பது உள்ளிட்ட அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி 3 நாட்களுக்கு மேலாகிறது. இந்த நிலையில்தான் அவர் தன்னுடைய அந்த தொகுதி பொறுப்பாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்வதாகவும், இது தொடர்பாக தன்னால் பணிபுரிய முடியாது என்று பாஜக தலைமையிடம் தெரிவித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருடன் இணைந்து அவரை பார்த்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதனால் தன்னுடைய பொறுப்பை அவர் ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாடுகள் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. அவர் மாநில தலைவராக மாற்றப்பட்டதிலிருந்து அவர் நடக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திற்குமே கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். குறிப்பாக அவர் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வரக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு மட்டுமே பங்கேற்றிருந்தார். பாஜகவினுடைய மத்திய குழுவாக இருக்கட்டும், அதே போல மத்திய குழு கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாக குழு கூட்டமாக இருக்கட்டும், எதிலுமே அவர் பங்கேற்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தற்போது அந்த தேர்தல் பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது தேர்தல் பொறுப்பிலிருந்து மட்டும் விலகுகிறாரா, அல்லது இந்த தேர்தல் பணிகள் தொடர்பான அந்த வேலைகளிலிருந்தும் விலகுகிறாரா, அல்லது பிரச்சாரத்திலெல்லாம் ஈடுபடுவாரா?
இல்ல, குறிப்பாக தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலையை அவர் காரணம் காட்டி நீக்கி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பதவியிலிருந்து விலகுவது என்பதே ஏன்னா அந்த தேர்தல் பொறுப்பாளருடைய பதவி என்பது அந்த பிரச்சார வியூகங்களை, பயண திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அது. கிட்டத்தட்ட அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்குமே தேர்தல் வியூகங்களை அமைப்பது, தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிடுவது, தலைவர்களை ஒருங்கிணைப்பது, பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, இப்படி அனைத்து பொறுப்புகளுமே அடங்கியதான் அந்த தேர்தல் பொறுப்பாளர் என்ற பொறுப்பும் கூட. ஆனால் அதனையே அவர் தனக்கு வேண்டாம் என்று விலகும் பொழுது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா அல்லது பயண திட்டங்களை வடிவமைப்பாரா என்பதெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். சரவணன், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் ஒரு 6 தொகுதிகள் வழங்கப்படுகிறது, தேர்தல் பொறுப்பாளராக வழங்கப்படுகிறது என்றால் அந்த 6 தொகுதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். தற்போது அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். தற்போது அந்த 6 தொகுதிகளுக்குமான அந்த தேர்தல் பொறுப்பாளராக வேறு யார் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலையிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்றால் அந்த தொகுதி ஒரு முக்கியமானதாக தான் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக கிணத்துக்கடவாக இருக்கட்டும், அதே போல கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், அதே போல SP வேலுமணி போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூராக இருக்கட்டும், இப்படி அனைத்து தொகுதிகளுமே அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இது ஆரம்பத்திலேயே இந்த தொகுதிகளுக்கு அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஏனென்றால் இது அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொகுதியில் அண்ணாமலை எப்படி பணி செய்வார்? அண்ணாமலைக்கு அங்கு எங்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு களம் என்பது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கட்டமைப்பதற்கான எந்த வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை அந்த இடத்தில் போய் தன்னை நிரூபிப்பதற்கு எப்படி வாய்ப்பாக இருக்கும்? அப்படியே அந்த 6 தொகுதிகளையும் வெற்றி பெற்றால் அது அதிமுகவினுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் வந்த தொகுதிகள், அதனால் எளிதாக வெற்றி பெற முடிந்தது என்ற ஒரு பேச்சுதானே இருக்கும் என்றெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த தொகுதிகள் ஏற்புடையாததாக இல்லை என்பதால் தான் அவர் தன்னுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர் என்ற அந்த பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.